ஓம் நம சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துலா ராசிக்காரங்களை பற்றி. துலா ராசிக்காரங்க நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சி வச்சுட்டு இருந்த ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணமே இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம கண்களால் பார்த்து புரிஞ்சிக்க முடியாது. சில விஷயங்களை காலம்தான் சொல்லும், சில விஷயங்களை தெய்வம் தான் காப்பாற்றும். அதுதான் இப்போது உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் பல நாட்களாக ஒரு ஆசையை வச்சுருந்தீங்க. அது குடும்பம் சம்மந்தமான ஆசையாக இருக்கலாம், வேலை சம்மந்தமான ஆசையாக இருக்கலாம், பணம் சம்மந்தமான ஆசையாக இருக்கலாம், இல்லை மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்கலாம். ஆனால் அந்த ஆசை இன்னும் நிறைவேறலைன்னு தோணுது. அதனால தான் உள்ளுக்குள்ளே ஒரு ஏமாற்றம் இருக்குது. நம்மளால் எதுவுமே ஆகலைன்னு சில நேரம் தோணும். நம்ம நேரம் சரியில்லைன்னு கூட நினச்சிருப்பீங்க. ஆனால் துலா ராசிக்காரங்களால் நடக்காத விஷயம் எல்லாமே தோல்வி கிடையாது. சில நேரம் அது ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கவும். நீங்கள் போக வேண்டாத பாதையை வாழ்க்கை தடுத்திருக்கும். நீங்கள் நம்பக்கூடாத மனிதரை தூரம் வச்சுருக்கும். நீங்கள் இழக்கக்கூடிய பணத்தை காப்பாற்றியிருக்கும். நீங்கள் சந்திக்கக்கூடிய கஷ்டங்களை முன்னாடியே நிறுத்தி இருந்திருக்கலாம். இது எல்லாம் தான் அந்த நடக்காத விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உண்மை. துலா ராசிக்காரங்களுக்கு மனசு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லவங்க. யாராவது கஷ்டப்பட்டால் உடனே உதவணும்னு நினைக்கக்கூடியவங்க. யாராவது அழுதா உங்களுடைய கண்களும் நனைந்து போயிருக்கும். அதனால தான் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை ரொம்பவே பலமாக மாற்றிட்டு இருக்குது. கடந்த சில மாதங்களாகவே உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் சிரமமாக இருந்துகிட்டு இருக்குது. சில பேர் விட்டுட்டு போயிருப்பாங்க, சில வாய்ப்புகள் எல்லாமே கைவிட்டு போயிருக்கும், சில பண விஷயங்கள் எல்லாமே சரியாக போயிருக்காது, சில குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே மனசை ரொம்பவே வலிக்க வச்சுருக்கும். ஆனால் இந்த கஷ்டம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. துலா ராசிக்காரங்களால் நீங்கள் இப்போ இருக்கிற நிலை அப்படிங்கிறது கடைசி சோதனை மாதிரி தான். இந்த சோதனை முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு திறக்க போகுது. சில நேரம் தாமதம் தான் பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அவசரமாக கிடைச்ச விஷயம் நீண்ட நாட்களுக்கு நிலைக்காது. தாமதமாக கிடைச்ச விஷயம் வாழ்க்கை முழுக்க நிம்மதியை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் தெய்வம் உங்களை காத்திருக்க சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போலேருந்து உங்கள் வாழ்க்கையில் மெதுவான மாற்றம் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். முதல்ல மனசு அப்படிங்கிறது அமைதி வரும். அதுக்கப்புறம் குடும்பத்தில் நல்ல வார்த்தைகள் எல்லாமே கேட்கும். பின்னாடி பண வரவு அப்படிங்கிறது தொடங்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். துலா ராசிக்காரங்களால் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் நம்புகிற எல்லாருமே உங்களை நம்ப மாட்டாங்க. நீங்கள் நல்லதுக்காக செஞ்ச விஷயங்களை சில பேர் தவறாக புரிஞ்சுக்குவாங்க. அதனால் உங்களுக்கு மனசு வலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். உண்மை அப்படிங்கிறது ஒரு நாள் வெளியில் வரும். உங்கள் நல்ல மனசு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய நல்ல மனசு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். நீங்கள் எல்லாருக்குமே நன்மையை மட்டும்தான் நினைக்கிறீங்க. நிறைய பேர்த்துக்கு நல்லதும் கூட பண்ணுறீங்க. இருந்தாலுமே அவங்களுடைய மனசு அப்படிங்கிறது அந்த மாதிரி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குது. அதனால் எதுக்காகவுமே நீங்கள் கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. வேலை பார்க்குறவங்களுக்கு மெதுவாக முன்னேற்றம் வரும். வேலை பார்க்காதவங்களுக்கு எப்படி சொல்கிறது, நாங்கள் வீட்டில் தானே இருக்கோம், எங்களுக்கு எப்படி முன்னேற்றம் வரும்னு கூட சில பேர் கமெண்ட்ஸில் கொஷின் கேட்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் உங்கள் கணவன் முன்னாடி, உங்கள் பிள்ளைகள் அந்த மாதிரி கூட சொல்லலாம். வேலை பார்க்குறவங்களுக்கு முன்னாடி கிடைக்காத பாராட்டு எல்லாமே இப்போ கிடைக்கும். மேலாளர்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல தகவல்கள் எல்லாமே வரும். தாமதமாக இருந்தாலும் நல்ல வாய்ப்புகள் வர்றதுக்கான வழி இருக்குது. அது உங்கள் வாழ்க்கையை நிலையான பாதைக்கு கொண்டுட்டு போகும். துலா ராசிக்காரங்க பணம் சம்பந்தமான கவலை இருந்தாலும் அது மெதுவாக சரியாகும். செலவுகள் குறையும், சேமிப்புகள் ஆரம்பிக்கும். கடன் இருந்தால் அதை அடைக்கிறதுக்கான வழியும் வரும். வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா மன அழுத்தம் குறையும், சண்டைகள் குறையும், அமைதி அதிகரிக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூட கூடும். ஒரு நல்ல செய்தி கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் காத்திருந்த தகவல்கள் எல்லாமே சேரும். துலா ராசிக்காரங்க நீங்கள் நினச்சது நடக்காமல் இருந்ததுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா, சரியான நேரம் அப்படிங்கிறது இன்னும் வரலை. நேரம் வந்ததுமே தடுக்க முடியாத அளவுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தெய்வம் உங்களை கைவிடலை, அது உங்களை காப்பாற்றிட்டு இருக்குது. உங்களை உயர வைக்க திட்டமிட்டுட்டு இருக்குது. நீங்கள் மனசு தளராமல் மட்டும் இருந்தால் போதும், பொறுமையாக இருந்தால் போதும், நம்பிக்கை வச்சுருந்தாலும் போதும். அடுத்த சில நாட்களில் நல்ல மாற்றம் தெரியும். உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது மெதுவாக சிரிப்பு நிறைந்த பாதைக்கு திரும்பக்கூடியதாகவும் இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். துலா ராசிக்காரங்களை பொறுத்தவரையுமே எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. துலா ராசிக்காரங்க வாழ்க்கையில் எல்லா நேரத்துலையுமே நம்ம நினச்ச மாதிரி நடக்காது. சில நேரம் நம்ம கையில் இருக்கிற விஷயமே நம்ம கையிலிருந்து நழுவி போகிற மாதிரியானலாம் நடந்துருக்குது. அதை பார்த்து மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க.
இது நடந்திருந்தால் நம்ம வாழ்க்கையே வேறு மாதிரி இருந்திருக்கும்னு நினச்சி நிறைய நாட்கள் எல்லாமே கவலைப்பட்டிருக்கீங்க. ஆனால் ஒரு விஷயம் உண்மை, நடக்காத விஷயம் எல்லாமே நஷ்டம் இல்லை. சில நேரம் அது ஒரு பெரிய ஆபத்தை தடுக்க வந்த ஒரு அருள் மாதிரி தான். துலா ராசிக்காரங்க, நீங்கள் ரொம்ப நல்ல மனசு உடையவங்க. யாராவது உதவி கேட்டாங்கன்னா மறுக்கவே மாட்டீங்க. யாராவது கஷ்டம்னு சொன்னால் உடனே மனமுருகி போயிடுவீங்க. அதனால தான் சில பேர் உங்களை நல்லாவே பயன்படுத்திட்டு போயிருப்பாங்க. கடந்த காலத்தில் ஒரு நண்பன், ஒரு உறவினர், இல்லை ஒரு நம்பிக்கை வச்ச ஒரு மனிதர் உங்களை ஏமாற்றியிருப்பாங்க. அந்த சம்பவம் இன்னுமே மனசில் காயம் மாதிரி இருந்திருக்கும். வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே வலி இருக்கும். அவங்கள நம்பி நீங்கள் எல்லா விஷயங்களையுமே சொல்லியிருப்பீங்க. அவங்களுக்காக நீங்கள் நிறைய பண்ணியிருப்பீங்க. அது ஏன் நடந்தது அப்படின்னா, நீங்கள் யாரை நம்பணும், யாரை தூர வைக்கணும் அப்படின்னு வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குது. பரவாயில்ல, சந்தோஷம் நீங்கள் நினச்சிக்கணும். துலா ராசிக்காரங்க, இப்போலேருந்து உங்கள் மனசுங்கிறது கொஞ்சம் பலமாக மாறப்போகுது. எல்லாரையுமே உடனே நம்பாதீங்க. யார் உண்மையாக இருக்காங்க அப்படின்னு பார்த்து தான் பேசுவீங்க. அதுதான் உங்களுடைய ஒரு பாதுகாப்பு. வேலை சம்பந்தமான விஷயத்தில் ஒரு தடங்கள் இருந்திருக்கும். நீங்கள் ரொம்ப உழைச்சாலும் பலன் கிடைக்கலன்னு தோணியிருக்கும். சில நேரம் வேலையை விட்டுட்டு போயிடலான்னு கூட நினச்சிருப்பீங்க. ஆனால் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. உங்கள் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும். பணம் சம்பந்தமான விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு யாருக்கும் நீங்கள் பணம் கொடுக்காதீர்கள். அவசரமாக யாருக்கும் பணம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது திரும்ப வருமானு கேட்கும்பொழுது அது ஒரு கொஷின் மார்க் தான். எழுதி வச்சு தான் கொடுக்கணும். சில பேர் திருப்பி தராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. துலா ராசிக்காரங்க குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றமே வரப்போகுது. முன்னாடி இருந்த சண்டைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு உங்களை எல்லாரும் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது வீட்டில் நிலைத்து இருக்க போகுது. வீட்டில் பெரியவங்க சொல்கிற வார்த்தையை தயவு செஞ்சு கேளுங்க. அவங்களோட ஆசீர்வாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். அது உங்கள் வாழ்க்கையை நல்ல பாதைக்கு கொண்டுட்டு போகும். சில நேரம் மனசு அமைதியாக இருக்காது. எதுவுமே சரியாக போகலன்னு தோணும். அது எல்லாமே கவலையை தரக்கூடிய ஒரு சோதனை தான். இந்த சோதனை முடிஞ்சதுமே நல்ல நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். துலா ராசிக்காரங்க, ஒரு முக்கியமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. அது வேலை மாற்றமாக இருக்கலாம், வீடு மாற்றமாக இருக்கலாம், அல்லது புதிய வாய்ப்பாக கூட இருக்கலாம். நீங்கள் காத்துட்டு இருந்த ஒரு செய்தி. துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான மாற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது வேலை மாற்றம், வீடு மாற்றம் அல்லது புதிய வாய்ப்பாக கூட இருக்கலாம். அந்த மாற்றம் அப்படிங்கிறது முதல்ல பயமாக இருக்கும், ஆனால் நல்லதுக்காகத்தான் இருக்கும். நீங்கள் காத்துட்டு இருந்த ஒரு செய்தியும் வந்து சேரும். அது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும், நம்பிக்கையை திரும்ப வரும். துலா ராசிக்காரங்க, நீங்கள் நினச்சது நடக்காமல் இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை, தெய்வம் உங்களுக்கு இன்னும் பெரிய சந்தோஷத்தை வச்சுருக்கு அப்படிங்கிறது தான். சிறிய விஷயம் கிடைக்காம போனதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பெரிய விஷயம் எல்லாமே வரப்போகுது. உங்கள் பசங்க உங்களை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவாங்க. நீங்கள் மனசு உடையாமல் இருந்தால் போதும். நீங்கள் மனசு உடையாமல் இருந்தால் மட்டும் போதும். நம்பிக்கையை விடாமல் இருந்தால் போதும். பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னாலே போதும். அடுத்த சில நாட்களில் நல்ல மாற்றம் தெரியும். மனசு ரொம்பவே லைட்டாகும். வாழ்க்கை அப்படிங்கிறது மெதுவாக சீராகும். துலா ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் தெய்வத்தை நம்பி முன்னாடி போங்க. நல்லது நிச்சயமாக நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது திரும்ப வரும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலிமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருப்போம். நீங்கள் எப்பொழுதும் யாரையும் எதுக்காகவும் நம்ப வேண்டாம். உங்கள் விஷயங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. மற்றவங்களை நம்பி எந்த முடிவுலையும் இறங்காதீங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு முடிவில் அவசரமாக முடிவெடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது தவறாக மட்டும்தான் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் முன்னாடி எல்லாருமே ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க. உங்கள் விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி போய் வேறு மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே உங்களை பார்த்து ரொம்பவே பொறாமப்படுறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய பொருட்கள் வாங்கியிருந்தாலும் ஏதோ ஒன்று நல்லது செஞ்சுருந்தாலுமே அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பொறாமை. ஆனால் உங்கள் முன்னாடி சிரித்து சந்தோஷமாக இருக்க மாதிரி காட்டிக்குவாங்க. பின்னாடி போயிட்டு ரொம்பவே பொறாமப்படுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் வீட்டின் மேலே ரொம்பவே கண் திருஷ்டி இருக்குது அப்படிங்கிறது நல்லா ஆணித்தனமாக நாங்களால் சொல்ல முடியும். துலா ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் உங்களுக்கு கண் திருஷ்டி எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு மஞ்சள் குங்குமம் வாங்கி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் கண் திருஷ்டி அப்படிங்கிறது குறைஞ்சு ரொம்பவே சந்தோஷமாக நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.
அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா. ஓம் முருகா போற்றி.